பேசாம சொல்றத செய். சொல்லு. நான் கொலை பண்ண வேண்டியவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு என் திங்கிங் சொல்லுது. பட் அவன் முகம் என்னோட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆக்சிடென்ட் ஆனதுல மூளையில ஏதோ ஒரு நரம்பு ஸ்ட்ரைக் பண்ணுது. அது என்னன்னு நீ கண்டுபிடி. சரி, என்ன மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? ஆஸ்பத்திரியில இருந்து எந்திரிச்சதும் எல்லாருக்கும் ஷாக்கு. கோமா பேஷண்ட் எந்திரிச்சிட்டான்னு ஒரே புலம்பல். தப்பிச்சு வெளியே வந்ததும் ஒரு தம் அடிச்ச. யோசிச்சேன், வா மூஞ்சி ஸ்ட்ரைக் ஆச்சு. விசாரிச்சு இப்ப உங்ககிட்டயே வந்துட்டேன். நீ ஏன் அந்த ஃப்ரெண்ட கொலை பண்ணணும்னு ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. என்ன காரணம்? அது சஸ்பென்ஸ். நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடு. மேடம் காஃபி. யாருன்னு போய் பாரு. யாரது? யாருன்னு? இங்க பாரு, நமக்குள்ள நடந்ததை பத்தி இங்க பேசக்கூடாது. மேடம் திட்டுவாங்க. நீங்க அன்னைக்கு கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா கால் பண்ணல. ப்ளீஸ், அன்னைக்கு நடந்ததை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். யாருன்னு கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. ஏ வர்ஷினி, மேடம் அவருக்கு என்ன காதை கேட்காது? ஏன் இப்படி கத்துறீங்க? நகருங்க. என்ன விஷயம் சார்? சாரதா மேடம். எஸ். அட்வொகேட். ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? கேஸ் விஷயமா. கேஸ் விஷயமாவா? ஆமா மேடம். இது எங்க கம்பெனி கார்டு. சாட்டர்ஜி அன்கோ? எஸ் மேடம். எங்க கம்பெனிக்கு இது வரைக்கும் லாயர் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் பார்த்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் வீக் அவருக்கு திடீர்னு பேரலிஸ் அட்டாக் ஆயிருச்சு. வேற லாயர் வச்சுக்க முடிவு பண்ணோம். பேச்சுவாக்குல உங்க பேர் ஞாபகம் வந்துச்சு. நான் தான் உங்களை செலக்ட் பண்ணேன். தேங்க்யூ. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் கம் இன். என்னன்னா இது? 10 நாள் சோறே காணாதவங்கிட்ட பழைய கஞ்சியை கொடுத்தாலே ஆகா ஓகோம்பா. இவன் என்னடான்னா சிக்கன் பிரியாணியே போடுறேன்னு சொல்றானே. என்ன சொல்றீங்க? கேஸே வராத போது நம்ம லாயர்ஸ் தானா காசை கொடுத்து கேஸை வரவழைச்சு வாதாடிட்டு வருவாங்க. இவன் என்னடான்னா கம்பெனி லாயர்னு சொல்றானே. தாங்குமா உலகம். என்ன சொல்ல வந்திருக்கானே தெரியலையே. நம்ம மேட்ரு ஏதாவது இருக்குமோன்னு பயப்படுறீங்களா? ஆமா. அதெல்லாம் அப்பவே மறந்துருப்பாருமா. ஆமா, மறக்கிற மாதிரி வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இடத்தை மட்டும் காட்டுங்க, நான் முகமூடி கட்டிக்கிட்டு போய் அந்த ஆளு மேல தண்ணிய ஊத்திட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னடான்னா அட்ரஸையும் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, என்னாச்சு? அந்த கம்பெனிக்கு லாயரை சேரணும்னு ரொம்ப நாள் கனவு. இப்ப அந்த சான்ஸ் அதுவா தேடி வந்திருக்கு. அதுலயும் எம்டியோட பையனே நேர்ல வந்திருக்கான். ரொம்ப சாஃப்ட் நேச்சர். நீ போய் காஃபி கொண்டு வா. சீக்கிரம் ஓடு ஓடு. சாரி, நம்ம 2 பேரோட மீட்டிங் ஏற்படும் போது யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரதான் போனேன். சொல்லுங்க, நம்ம கம்பெனிக்கு எந்த விஷயத்துல என்னால உதவி பண்ண முடியும்? எங்க கம்பெனிக்கு நீங்க ஏன் பர்மனன்ட் லாயரா இருக்க கூடாது? கண்டிப்பா இருக்க.
என்னங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, உடனே ஓகே சொல்லிட்டீங்க. சார், நம்ம கம்பெனினாலே ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே வந்து சொல்லும்போது பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி இருந்தது. அதான் ஓகே சொல்லிட்டேன். இந்த சான்ஸ் என்ன மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டேன். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அப்போ முதல் கேஸா ஒன்னு தரேன், நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? டெஃபினெட்லி. எந்த ஸ்டேஷன்? இன்னும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல, நீங்களே நம்ம சார்பா பண்ணிருங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆபீஸுக்கு 2 பேர் வந்தாங்க. என்ன கட்டி போட்டுட்டு என் மேல தண்ணி ஊத்திட்டு ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டாங்க. எப்படி அப்பட்டமா பொய் சொல்றான் பாருங்கம்மா. நம்ம தண்ணியை மட்டும்தானே ஊத்தணும், கட்டி போட்டோமா திருடணுமா? கம்பெனிக்கு வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். அது எனக்கு சரியா தெரியல மேடம். தெரியலையா? ஆமா மேடம், கண்ணுல தண்ணி பட்டதும் ஆசிட்டோ என்னமோ நினைச்சு பயத்துல கண்ணை இறுக்கி மூடிட்டேன். அதுக்குள்ள ஓடிட்டாங்க மேடம். எத்தனை வயசு உள்ளவங்க? எத்தனை பேர் வந்தாங்க? ஆம்பளையா பொம்பளையா? இப்படி ஏதாவது க்ளூ கிடைச்சாதான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாக்குறேன் மேடம், ஞாபகம் வந்ததுன்னா சொல்றேன். சரிங்க சார். அப்ப நான் புறப்படுறேன் மேடம். நாளைக்கு நீங்க எங்க ஆபீஸுக்கு வாங்க. நீங்க ஓகே சொன்ன விஷயத்த அப்பா கிட்ட கன்வே பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி கொடுத்துறேன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன் மேடம். ஓகே. வரேன் மேடம். ஓகே சார். வர்ஷினி, வேலைப்பா எங்க? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.